ஓகே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாதாஜியின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். ஸ்ரீ மாதாஜியை சற்று நாம் கவனிப்போம். மனதில் அமைதியாக கவனிப்போம். அதாவது மனதில் எந்த விதமான எதிர்வினையும் இல்லாது அமைதியாக ஸ்ரீ மாதாஜியை கவனிப்போம். கவனம் தலையுச்சி குழி பிரம்மராந்திரத்தில் இருக்கட்டும். நாம் உள்முகமாக செல்ல வேண்டும். எனவே உச்சிக்குழி தளர்வடைந்து மெதுவாக திறக்க வேண்டும். அதனூடாக நமது கவனத்தை நாம் எடுத்து செல்லுவோம். பிரம்மராந்திரம், பிரம்மராந்திரத்து சற்று கீழ் நமது இருதய பீடம். இருதய பீடத்தை தளர்வடைய செய்வோம். ஸ்ரீ மாதாஜிக்கு முன்பாக நான் தூய்மையாக இருக்கின்றேனா, நேர்மையாக இருக்கின்றேனா, உண்மையாக இருக்கின்றேனா? நமது இருதயத்தை நாம் சிறிது உள்ளாய்வு செய்வோம். அந்த தூய விருப்பத்தோடு இருக்கின்றேனா? நான் தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அந்த தூய விருப்பம். உறுதியான விருப்பம். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதயத்துக்கு வாருங்கள். இப்பொழுது இருதயம் தளர்வடைந்து நமது கவனம் சஹஸ்ராரம், சஹஸ்ராரம் 1000 நரம்புகளின் முடிவு. இந்த 1000 நரம்புகளையும் தளர்வடைந்து நாம் திறக்க விட்டு விடுவோம். கவனத்தை ஒரு முகமாக கொண்டு வருவோம். சுவாசம். இந்த சுவாசம் பிராணசக்தி. நமது வலது நாடி, இடது நாடி இரண்டையும் சமநிலைக்கு கொண்டு வர வல்லது.
தலையுச்சி குழியால் நன்றாக காற்றை உள்ளிழுத்து சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் வரை நாம் கொண்டு செல்லலாம். அங்கு அமைதியாக இருந்து மீண்டும் காற்றை மெதுவாக நாம் வெளிவிடுவோம். வெளிவிட்ட பின்பு நமது பிரம்மராந்திரத்தை அவதானித்து சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். இவ்வாறு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 2-3 தடவை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யும் போது நமது இடது நாடி மனசக்தி பிராணசக்தியோடு ஒன்றாகி கவனம் அமைதி அடைவதை நாம் காணலாம். எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் விடுத்து நமது மனம், உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்து முழு கவனத்தையும் இந்த மூச்சு பயிற்சியில் நாம் செலுத்துவோம். அல்லது உங்கள் கைகளை இருதய மட்டத்துக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து 10 விரல் நுனிகள் சஹஸ்ராரம் மூலாதார இருப்பிடங்களை கவனிப்போம். பத்து விரல் நுனிகளிலும் என்ன உணர்கின்றோம்? சஹஸ்ராரத்தின் இருப்பிடம், மூலாதாரத்தின் இருப்பிடம், இந்த 7 சக்கரங்களின் முடிவிடங்கள் கை மூலமாக நமது விஷுதி சக்கரத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. விஷுதி சக்கரமே எமது உணர்திறனை அதிகரிப்பதற்கு பொறுப்பாக உள்ள சக்கரம். சாட்சி பாவ நிலை. நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம். சாட்சி பாவ நிலை. இந்த சாட்சி பாவ நிலை அதிகரிக்கும் போது உணர்திறன் அதிகரிக்கும். நீங்கள் நுண்ணதிர்வுகளை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கும். இந்த 7 சக்கரங்களின் முடிவுகள் கைகளில், விரல்களில், உள்ளங்கை, மூலாதாரம், இவை அனைத்தும் கை மூலமாக நமது விஷுதி சக்கரத்துக்கு இணைக்கப்பட்டு அந்த இணைப்பை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். எவ்வாறு
சாட்சி பாவ நிலையில். இப்பொழுது இந்நிலையில் நாம் ஒரு 2-3 தடவை மூச்சு பயிற்சி செய்வோம். அனைவரும் உங்களுக்கு ஏற்றபடி ஒரு 2 தடவை 3 தடவை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்நிலையில் நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். மெதுவாக முதலாவது தடவை நன்றாக மேலே கொண்டு போய் ஒரு முடிச்சு, கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு, கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். மூன்றாவது தடவை 3 முடிச்சுகள், 1 2 3. மீண்டும் 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது சக்கரங்களின் கைகளில் சக்கரங்களின் இருப்பிடம், நமது விசுதி சக்கர தொடர்பை நாம் சாட்சி பாவ நிலையில் அவதானிப்போம். சாட்சி பாவ நிலை என்பது நாம் ஒன்றும் செய்வதில்லை, நாம் அமைதியாக கவனிப்பது மட்டும். இப்பொழுது கைகளை நாம் மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதாஜி வணங்கி, தாயே, இன்றைய தியானத்தில் அனைவரையும் வழி நடத்துங்கள் தாயே. எமது ஆத்ம நிலையை எமக்கு உணர்த்தி எம்மை நாமே திருத்தும் அறிவை எமக்கு தந்து எம்மை வழி நடத்துங்கள் தாயே. இரு கைகளையும் ஸ்ரீமாதாஜியை நோக்கி வைப்போம். ஸ்ரீமாதாஜியை அவதானிப்போம். ஸ்ரீமாதாஜி இன்றைய எமது அனைவரின் ஆத்ம நிலையை நமக்கு உணர்த்துங்கள் தாயே. எமது 10 விரல் நுனிகளில் நாம் என்ன உணர்கின்றோம்? கூட்டாக நாம் உணர்வதை நமக்கு உணர்த்துங்கள் தாயே. நாம் கூட்டாக தங்கள் முன்பாக அமர்ந்திருக்கின்றோம். மூலாதாரத்தின் இருப்பிடத்தை சிறிது கவனிப்போம். அங்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மூலாதார மணிக்கட்டுக்கு சற்று மேல் குளிர்ச்சியாகவா, சூடாகவா, அல்லது ஒன்றும் உணர முடியவில்லையா?
மூலாதாரம் 4 இதழ்கள், அந்த பண்புகளை நாம் நினைவு கூறுவோம். அமைதியாக ஒவ்வொருவரும் மூலாதாரத்தின் பண்புகள், 4 இதழ்களின் பண்புகளை நினைவு கூறுங்கள். முழுமையான தூய்மை, அந்த தூய்மைக்கான உணர்வுடன் எமக்குள் இருக்கும் தீய சக்திகள், வெளியே இருக்கும் தீய சக்திகளை ஆளும் திறன், தூய்மையான முழுமையான ஞானம், அறிவு, தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, ஆத்ம அனுபவங்கள் நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. பயம் விலகுகின்றது. தெய்வீக அன்பை உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த தெய்வீக அன்பு நம்மை முழுமையாக பலம் படுத்துகின்றது. இப்பொழுது சுவாதிஷ்டானம் நமது 2 கட்டை விரல்களையும் கவனிப்போம். நமது சுவாதிஷ்டானம் நாபி சக்கரம், சுத்திகரிப்பு தேவைப்படுகின்றது. எனவே முதலில் இடது சுவாதிஷ்டானத்தை கவனிப்போம். இடது கை ஸ்ரீ மாத்திச்சியை நோக்கி, வலது கை பூமியை நோக்கி வைப்போம். ஸ்ரீ மாத்திச்சி, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று. அந்த கடந்த கால வாழ்வின் தாக்கங்களில் இருந்து என்னை முழுமையாக மீட்டெடுத்து விடுங்கள். கடந்த காலத்தில் நான் பெற்றுக்கொண்ட அறிவு, மனக்கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், கொள்கைகள், இவை அனைத்திலிருந்தும் என்னை மீட்டெடுத்து விடுங்கள் தாயே. ஆத்மா ஒன்றே, உண்மையானது. நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம் என்பதே உண்மை. அவ்வாறாயின் நாம் முழுமைக்கு முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும். ஏனென்றால் நாம் முழுமையின் ஒரு அங்கம். முழுமையை பிரதிபலிக்க வேண்டும். எமது மனக்கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள் முழுமையாக கைவிடப்பட வேண்டும். அதற்கான தூய விருப்பத்தை நாம் எமது இடது நாடியில் இச்சா சக்தியை வலுவடைய செய்ய வேண்டும். ஸ்ரீ மாதாஜி, எனது இச்சா சக்தியை மேலும் மேலும் ஒளியூட்டி சக்தியூட்டி தாருங்கள். உறுதி, மன உறுதியை எனக்கு தாருங்கள். இடது சுவாதிஷ்டானத்துக்கு உரிய உறுதிமொழி. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு சிறு குழந்தை போல் களங்கமில்லாது இருக்கின்றேன். தூய்மையாக தாங்களே எனக்குள் தூய ஞானமாக இருக்கின்றீர்கள். முழுவதுமாக எனது இடது சுவாதிஷ்டானத்தில் முழுமையாக அந்த தூய ஞானத்தை ஒளியூட்டி தாருங்கள்.
வேண்டாதவை அனைத்தும் என்னிடமிருந்து விலகட்டும். இப்பொழுது நமது இடது கை 7 சக்கரங்களின் நிலைகளை பார்ப்போம். நாம் இடது சுவாதிஷ்டானத்தை கவனத்தை நாம் போட்டு பிரார்த்திக்கும் போது மற்ற அனைத்தும் சரியாகி விடுகின்றது. சிறிது இடது நாபி பிரச்சனை இருக்கின்றது. இடது நாபியையும் பிரார்த்திப்போம். இடது நாபிக்குரிய உறுதிமொழி கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, நீங்களே எனது தெய்வீக குருவும் தெய்வீக அன்னையும் ஆவீர்கள். நான் தங்களால் வளர்க்கப்படுகின்றேன், வழிநடத்தப்படுகின்றேன். நான் தங்களை பின்பற்றுகின்றேன். தங்களுடைய அமைதி, வாழ்க்கை முறை, மனநிறைவு, தாராள குணம் அனைத்தையும் எனக்கும் தந்தருளுங்கள் தாயே. அவை என்னில் பிரதிபலிக்க எனக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் அமைதியாக இருக்கின்றேன். நான் எனது வாழ்வில் மனநிறைவோடு இருக்கின்றேன். தாராள மனதோடு இருக்கின்றேன். குழந்தைகள் பெற்றோரை பிரதிபலிக்க வேண்டும். நமது தெய்வீக அன்னையை நாம் பின்பற்றுகின்றோம். அவரால் வளர்க்கப்படுகின்றோம். அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். எனவே முழு தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அமைதியாவீர்கள், மனநிறைவாவீர்கள், தாராள குணம் ஆவீர்கள். தங்கள் அருளால் நான் அமைதியாகவும் மன நிறைவோடும் தாராள உள்ளத்தோடும் இருக்கின்றேன். வீட்டில் நான் எனது கடமைகளை நன்றாக செய்கின்றேன். வெளியில் எனது கடமைகளை நன்றாக செய்கின்றேன். இதுவே கிரக லட்சுமி தத்துவம். இந்த அமைதி, மனநிறைவு, தாராள குணம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பின்பு அது வெளியில் பரவ வேண்டும். எப்பொழுதும் அனைத்தும் உள்ளுக்கு இருந்து ஆரம்பிக்க வேண்டும். எமக்குள் அந்த அமைதி, மனநிறைவு, தாராள குணம் இருக்கும் போது அது வெளியில் வெளிப்படுகின்றது. நமது கடமைகளை நாம் நிறைவேற்றுவதோடு, சரிவர நிறைவேற்றுவதோடு, நாம் நமது குடும்பத்தை கவனிக்க வேண்டும். ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார், ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக முதலில் குடும்பம், அதன் பின்பே சகயோகம். குடும்பத்தை சரியாக பார்த்து அதில் அமைதி, மனநிறைவு, திருப்தி, தாராள மனம் வந்த பின்பே அது வெளியில் நாம் கொடுக்க முடியும். எனவே அப்படியான ஒரு பெண்ணே சகயோகாவுக்கு தகுதியானவராக இருக்க முடியும். உள்ளுக்குள் இருந்தால்தான் நாம் வெளியில் அதை கொடுக்க முடியும்.
அதேபோல் ஆண்களுக்கு இந்த கிரகலட்சுமி தத்துவம் அவர்களிடம் வந்தால் அவர்கள் செயின்ஸ், அதாவது புனிதர்கள் ஆகின்றார்கள். இந்த கிரகலட்சுமி தத்துவம் இடது நாபி அனைவருக்கும் முக்கியமான ஒன்று. உள்ளுக்குள் எமக்கு அமைதியையும் மன நிறைவையும் தருகின்றது. அதனால் நாம் உள்ளுக்குள் தாராள குணம் கொண்டவர்களாக மாறுகின்றோம். அவ்வாறு நாம் உள்ளுக்குள் நிறைவடையும் போது நாம் வெளியில் அதை வெளிக்கொண்டு வரலாம். இந்நிலையில் எமது இடது கை 5 விரல்கள் சஹஸ்ராரம் மூலாதார இடத்தை பார்ப்போம். அனைத்தும் நன்றாக கூலாக இருக்கின்றது, குளிராக இருக்கின்றது. இப்பொழுது எமது வலது கையை நாம் மேலே கொண்டு வருவோம். வலது கையை அவதானிப்போம். வலது கை மட்டுமல்ல, நமது முழு நிலையையும் அவதானிப்போம். மனதை அவதானிப்போம். மனம் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் பிரார்த்தனையில் நமது முழு கவனமும் இருக்கிறபடியால் மனம் அமைதி அடைந்து விட்டது. ஆனால் கல்லீரலில் சிறிது வெப்பத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எமது இடது கையை நாம் கல்லீரலில் வைப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாரானவர்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். சிறிது நேரம் கல்லீரலில் கையை வைத்து வலது கையை ஸ்ரீமாதச்சியை நோக்கி வைத்து கல்லீரல் குளிர்ச்சி அடைவதை, கல்லீரல் வெப்பம் முழுவதும் வெளியேறி குளிர்ச்சி அடைவதை நாம் அவதானிப்போம். சாட்சி பாவ நிலை. நீங்கள் கண்களை திறந்து ஸ்ரீ மாதச்சியை பார்க்கலாம். வலது கையை ஸ்ரீ மாதச்சியை நோக்கி வைக்கலாம். இடது கை
கல்லீரல், அதாவது நமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில். மீண்டும் நாம் சொல்லுவோம், நாம் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. நான் தெய்வீகம், அந்த முழுமையின் ஒரு அங்கம் மட்டுமே. முழுமையே அனைத்தையும் செய்கின்றது. நான் ஒரு பகுதியாக இருந்து அனைத்தையும் அவதானிக்கின்றேன். அந்த முழுமையை அவதானிப்பது மட்டுமல்ல, அந்த முழுமையின் ஒரு அங்கமாக நாம் மாறும்போது அந்த முழுமையை அனுபவிக்கவும் உணரவும் நம்மால் முடியும். கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? ஏனென்றால் இந்த முழுமை பரபிரம்மம், இமயமலை, சூரியன், கைலாசம் அனைத்தும் அந்த குளிர்ச்சி இருக்கின்றது. நாம் கேட்போம், ஸ்ரீமாதஜி அந்த குளிர்ச்சியை எமக்கும் எமது கல்லீரலில் தந்தருளுங்க. கல்லீரலுக்கு வந்து எமது கல்லீரலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் சீரமைச்சு தாருங்கள். இந்த பரபிரம்மே சஞ்சீவனியாகும், அதாவது நோய் தீர்க்கும் மருந்தாகும். தாயே, எமது கல்லீரலில் வந்து எமது கல்லீரலில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கல்லீரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சரி செய்து எமது கல்லீரலை ஒளியூட்டி தங்கள் அன்பால் நிறைத்து எமது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள் தாய். இப்பொழுது எமது இடது கையை எமது வலது இருதயத்தில் வைப்போம். வலது இருதயம் தந்தையின் அன்பு. ஒரு தந்தையின் அன்பு எம்மை பாதுகாக்கின்றது. எமது கடமை உணர்வுகளை எமக்கு கற்றுத்தருகின்றது. எம்மை நல்லொழுக்கமாக இருக்க எம்மை வழி நடத்துகின்றது. நாம் நல்லொழுக்கம் தவறாது அந்த தர்ம எல்லைகளை மீறாது இருக்க அந்த எல்லையில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றது தந்தையின் அன்பு. ஸ்ரீமாதிஜி, நீங்களே எனக்குள் இருக்கும் கடமை உணர்வு ஆவீர்கள். நீங்களே எனக்குள் இருக்கும் நன்னடத்தை மற்றும் தர்மத்தின் எல்லையாக இருந்து என்னை பாதுகாக்கின்றீர்கள். அதனால் நான் தர்மத்தில் இருந்து
விலகிச் செல்ல மாட்டேன். இப்பொழுது இரு கைகளையும் ஸ்ரீமாத்திச்சியை நோக்கி வைப்போம். திரும்பவும் எமது கைகளில் நாம் நுண்ணதிர்வுகளை அவதானிப்போம். வலது கை இன்னும் சிறிது நுண்ணதிர்வுகள் குறைவாக இருக்கின்றது. எனவே இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். ஸ்ரீமாதிச்சி, எனது வலது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் அதில் இருக்கும் பாதிப்புகளையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. எனது மனதில் எனது உடலில் இருக்கும் அனைத்து பாதிப்புகளையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். தங்கள் அன்பால் முடியாதது ஒன்றுமில்லை தாயே. எனது மனதில் இருக்கும் எனது உடலில் இருக்கும் உபாதைகள் அனைத்தையும் வெளியேற்றி எனது வலது நாடியை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். இப்பொழுது எமது இடது கையை மீண்டும் மடக்கி கொண்டு வருவோம். எமது வலது கையை தலை உச்சியில் சிறிது நேரம் வைத்திருப்போம். தலை உச்சி குழி சூடாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா? சூடாக இருந்தால் அந்த சூடு மெதுவாக தணிந்து குளிர்ச்சியாக மாறும் வரை கவனித்துக் கொண்டிருப்போம். குளிர்ச்சியை நன்றாக உணர்ந்ததும் 2 அங்குல உயரத்துக்கு எமது கையை உயர்த்துவோம். இந்த 2 அங்குல உயரத்திலேயே எமது நிர்விச்சார சமாதி நிலை, அதாவது எண்ணங்கள் இல்லாத, எண்ணங்கள், பிரச்சனைகள், கவலைகளுக்கு அப்பால் பட்ட நிலை. இந்த நிலையில் நாம் எமது அகங்காரம், மமகாரம் நாம் முழுவதையும் சரணாகதி செய்துவிட்டோம். அவற்றை சரணாகதி செய்ததும் அங்கு எண்ணங்கள் இல்லை, அமைதியான நிலை. இந்த அமைதியான நிலையே ஆத்ம நிலை. நாம் முழுமையாக எம்மை ஆத்மாவிடம் சரணடைத்து விட்டோம். ஆத்மா பொறுப்பேற்கின்றது. அமைதியான நிலை.
குண்டலினி எண்ணெய் மெதுவாக மேலெழுந்து நமது ஆத்மாவை ஒளியூட்டுவதை நாம் அங்கு குளிர்ச்சியாக உணரலாம். இன்னும் ஒரு 2 அங்குல உயரத்துக்கு நமது கையை மேலே கொண்டு செல்வோம். அந்த தொடர்ந்து குளிர்ச்சி மேலே மேலே வருவதை நாம் காணலாம். இந்நிலையில் இது நிர்விகல்ப சமாதி நிலை. இந்நிலையில் நாம் முழு அமைதியை உணர்ந்து பரமாத்மாவை உணர்கின்றோம். நாம் பரமாத்மாவின் ஒரு துளி அங்கம். அங்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 2 உண்மையிலும் சந்தேகம் இல்லை. முழு சரணாகதி நிலை, முழு சாட்சி பாவ நிலை. நமது வலது கையை கீழே கொண்டு வந்து இடது கையால் நீங்கள் தலை உச்சிக்கு மேல் வைத்து அவதானியங்கள். இரு கைகளிலும் நன்றாக இந்த பரம சைத்தன்யம், இறைவனின் அன்பு சக்தி குளிர்மையாக வெளிவருவதை நாம் காணலாம். இப்பொழுதும் மெதுவாக கையை கீழே கொண்டு வந்து நமது இருதய மட்டத்தில் வைத்து ஒரு சிறிது நேரம் நமது இருதயத்தை முழுமையாக திறந்து நமது நாடி நரம்புகள் சக்கரங்கள் அனைத்தையும் திறந்து இந்த அன்பு சக்தியை நாம் உள்வாங்குவோம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு உரையை கேட்போம். இந்த உரையில் ஸ்ரீமாதாஜி எமக்கு அறிவுரை தருகின்றார். எவ்வாறு நாம் ஒரு சிறந்த ஆளுமை உடையவர்களாக வளர்ச்சி அடைவது என்பது பற்றி. அதாவது எவ்வாறு நாம் நமது ஆத்ம ஆளுமையை வெளியே கொண்டு வருவது என்பது பற்றிய அறிவுரை கேட்போம். I bow to all the seekers of truth. First of all, we have to know what is the truth. People are seeking all over, but they don't know what they are seeking and what should they get after their seeking. This seeking can lead you into many diverse directions. Some of them could be very, very dangerous.
and absolutely misleading. And many must have also felt that. I'm sure there are many who have found it out, but they think there is no way they can return. The seeking is very simple to understand, that you want to know yourself. All the time we say, I want this, I like this, I this, I that. But who is this I? What is it? Who is this one myself? What am I? Do I know anything about myself? It's very superficial knowledge we have about ourselves. Everybody has said, all the religions have said, you should know yourself. There's no difference on this point. Actually, in all religions, if you go in the essence, there's no difference. According to time, it was a little bit stressed on one point and sometimes on another point. But the fundamental thing is that you have to know yourself. And how do you know yourself is the point. People will say, do this, give up everything, give up your family, give up everything, wear this kind of dress, cut your hair or shave your hair and all that nonsense. It's so outward. If you put little bit of your intelligence, you'll see it's all outward. It's so skin deep, it has no meaning. So what has to happen? We talk of a last breakthrough of the evolution. How do you achieve it? When you are evolved up to the state of human beings, we have to know one thing for definite, that there's something missing within us. Otherwise, world would have been a most beautiful place, the paradise to live in. But something wrong with the human beings, and what is that? Is to understand how we have come through evolution. And as human beings, there are so many things of the animal stage lingering within us. The way we talk, the way we try to appraise others, the way we talk to sort of dominate others, the way we want to snatch everything, the way we are only worried about our food, this, that, all this is not really noble human beings' sides. These are all lingering from that animal instinct. All right, we have to accept, because we are human beings, so they are to be there. The thing so much frightening. But also we have one more thing, that we think. And we think and think and think and think, no end of ourselves sometimes. Sometimes we think we should protest for this. Sometimes we feel that we must become very violent. All these things are coming from our human mind. Animals won't be violent for something just for violence sake. They'll be violent, all right, but for their own purpose of killing some animal or something. But here we have groups and groups of people who just enjoy violence. This is another development in the human awareness, I think, that we enjoy destruction of others. But also there is a seeking. This is the sign that people want their evolution. They want to evolve into a better personality. Become something which is complete. Now, how do you achieve it? I must say that we have not achieved our evolution ourselves up to the human level. So to achieve a higher awareness, there must be some arrangement between us. And that is the arrangement we are not aware of. And that arrangement is that within you is the power, it's your own power to give you this last breakthrough,
through the awakening of that power. Already you have been told about it. It exists, it is there, and it is the right of every human being to get his self-knowledge, self-realization. Sahaja, Sah means born with you. With you is born the right. And why should we not ask under fundamental rights society that we should have our self-realization, which is your own. It is there already placed within you. You don't have to do anything. Of course you can't pay for it. How much did you pay for your evolution so far? And how can it be different from different people? Because in every human being, this power, which we call as Kundalini, exists. Whether he is white, black, yellow, blue, any color. Whether he belongs to north or south, any place. Whether he belongs to this country or that country, they all have this power universally placed in their Kundalini. Even if I say everybody has a heart, so why should you have differentiation? But this mind, this human mind creates this differentiation and this problem saying that, of course, they are not of our country, they don't belong to a group. And like animals, again, we start getting into groups. Groups of different, denomination. Like some people have their fork and spoon put this way, so they are one group. Some people drink coffee, so they have a group like that. You see? We are very good at forming groups. This is also animal instinct, I think, that we try to form groups of such stupid things. And then we can have wars, because we must fight. We are a group, something great, so we should fight others. All these instincts that are within us are inherited. They have come to us. They say it is in our genes. Still, can we change the genes? Can we transform our personality into something higher? And for that, I tell you, there is a power within us. All of you have that power within you. And what does it give you? It passes through 6 centers, as told to you. It nourishes it, it integrates it, and ultimately it pierces through the last spontaneous bone area. We can call the actualization of the baptism, and is connected to the all-pervading power of divine love. Again I say love, divine compassion and divine love. So you get connected to that power which is all-pervading. If you ask a doctor who runs our heart, he'll say it's the autonomous nervous system. But who is the auto? Who does all these things? Who does all the living works? Look at these flowers, beautiful. Who has made these flowers, such different flowers? How does this mother earth differentiates and how she gives all these flowers? Do we think about it? We take it for granted. All living work, we take it for granted. But it is done by this divine power. Believe me, there is this divine power around us which protects us, which looks after us, which guides us. And also, above all, it loves us. And it cares for us. It wants that we should all receive the blessings of this all-pervading power. But if you are not connected, how can you? For example, this instrument is not connected to the mains. It is useless. It won't work. So we all have to be connected with that all-pervading power. This is one thing if we understand. You can also know that you are quite capable of getting to it. There's no outer thing you have to do, like giving up this, giving that, or praying, or nothing of the kind. It is there, this process, living process works, and you get your self-realization.
Only thing is that if you have to enlighten, then you have to be enlightened. Like a candle which is not enlightened cannot enlighten any other candle. But one candle which is enlightened can enlighten so many candles. In the same way, you get the power to enlighten so many people all over the world. And not only that, but you get so many powers. But the greatest power is that of compassion and love, by which you care, by which you help people. Luckily, now in your country itself, they, on the medical institutions, have accepted Sahaja Yoga, that it works. Because it attacks, or we should say, it nourishes the centers, basic centers in our body. Now these centers are responsible for our physical, mental, emotional, and also the spiritual being. And it enlightens it. And with that enlightenment, you get definitely cured. It's a fact. With Sahaja Yoga, many people have been cured. We also have a hospital in India, and we are going to have another hospital there. Maybe in America also we might have hospital, where you don't have to pay for it, because it is your own power. You may pay for your food or something, but for treatment, what can you pay when it's your own? And this is what is going to tell people how powerful you are. Otherwise, some are extremely aggressive and some are extremely depressive. There's nothing in between. But with this power, you become so much full of compassion. Then your attention goes from you to others. What you can do for others. How can you give them realization? And suddenly you discover that around you is so many destructive forces, so many disturbing forces, so many problems. Suddenly you find they disappear. If you can transform human being, but it's no question of transformation. I would say it is the question of evolutionary process. And when this takes place, you find you are transformed completely. And thousands have to be transformed. Thousands and thousands and millions and millions. But somehow, America has a different type of approach to spirituality. They think if I don't take money, then something wrong with me. I must accept money. They have told me so many things. Some experts came and told me, explained to me all the economics and all that which I don't understand. And they think that it should be sellable. Can't understand, it's a kind of a thing. How much will you pay for Christ? How much will you pay for any saintly personality? Because its value cannot be judged. It's invaluable. Something that's the most invaluable for you is to know yourself. If you have not known yourself, you are still going round and round and round in the mad rush of thinking. Even Einstein, you'll be surprised, has talked about it, that he was trying to find the theory of relativity, and just he couldn't find it. So he went into his garden and was playing with the soap bubbles, and suddenly from somewhere unknown, that's what it says, the theory of relativity dawned upon him. And he called that unknown area, he called them by a name, you see. And that name is rather, to me, not so precise. But he says there is an area which you can exploit, by which you can understand for the future generation, for the future scientist, where you get the ideas from there. And he said for that you must have a kind of a personality that can perceive that torsion area from where the ideas are coming. If he can enter into that area, you can get the full idea as to what is reality. He calls it cognitive. He says this is a cognitive science.
And such a person can tell you so many things which, when you put it to the scientific test, you'll find is absolutely correct. And this is what happened to him because himself was a realized soul. And many people like Newton himself was a realized soul. Abraham Lincoln was a realized soul. But they could not tell about it to others because nobody would believe, and anybody tried to tell anything, they just used to torture them. Every saint, real saint I mean, has been tortured. Every Sufi has been tortured. In our country especially, many saints have been very badly treated. Also in other countries. Why? Because they are only one, and maybe people were jealous that how could they know so much, how could they talk about so many things. Now, with all this, now, only thing if I have done anything is very simple, that I thought no use giving these realization to 1 or 2 persons, which was the tradition, to give to only 1 to 1. But now, I felt it won't work out. We have to have it for the masses. And what I did was to find out a method by which I can give a mass realization. That's all. Which is a simple thing. And that is working, and it worked very well. As I said, in America, they just think of, this is another achievement of human beings, that they know about money. So, money, everything money. So they can't understand even spirituality without money. But in a place like, say, we can say Russia. Russian people had no freedom as you have. And they had oppression from all sides in their, as you know, the whole thing was a communistic country. And in that communism, they were completely oppressed. So as a result, they went inside themselves and tried to find out solutions inside. So when they saw me, just seeing me, I don't know how, thousands of them came. Now we are thousands and thousands and thousands of people in Russia alone, also in other some countries. When I see here, I'm just thinking in Russia we cannot put it in a hall, we have to have a big tent or Olympics where they had some sort of a thing like that. So the trouble is, we should give up this idea that I can find it for myself. This is very, very common. You cannot. This is the only evolution in which you have to get it from an enlightened person. You have to humble on this point, that I can't get it on my own. I can find my own way. You cannot. You'll be lost. You have to have somebody who is already enlightened. Now, how to get an enlightened person also? How to know? Because after realization, you know the absolute truth. On your fingertips, you can feel the centers of other person. If something is fishy, you can feel it. If somebody is cheating you, you can feel it. Everything. Your fingers speak. This is what Muhammad Sahib has said. At the time of resurrection, your hands will speak clearly. How can hands speak? This is how, because all these 5 fingers are the centers, 6th and 7th center. One on the physical side, another on the physical and also mental side, is the right side, and the emotional side on the left side. These are 2 different systems within us, which people are not understanding, that there are 2 channels within us, what we call as the autonomous nervous system has got parasympathetic nervous system in the center, but there are 2 left and right sympathetic nervous systems, and these are the 2 systems that are enlightened on your fingertips, by which you know exactly what is wrong with you, what centers you are catching. That is self-knowledge. People will go mad, but they will not know they are getting mad. They will have cancer, they will not know they are having cancer.
this indication tells you exactly what's wrong with you. Now, if you know how to correct your centers, you can correct the centers of others also. Then also, this another achievement is that you become collectively conscious. Means you can feel others on your fingertips. You can feel others on your fingertips. Who is the other? That's what we think. But nobody is the other. We are part and parcel of one spiritual personality. And once somebody has problem, we immediately know there's a problem. Because on the fingertips you can feel it. This is true knowledge. It's not some sort of reading a book or some sort of a thing. But it's a true knowledge within yourself, which you know yourself, which we call as cognitive science, which works within yourself. You don't have to go out to read anything, to understand anything. Your own being itself is a complete computer, I should say, which tells you what's what, who is what. We have no idea as to what we are. We have not been given any idea as to what potential we have. It's tremendous it is. It is tremendous. And if it works, it will work for you, for your family, for your children, for your city, for your nation, and for the whole world. So this has to become a collective understanding within yourself, not mentally. Mental understanding is just temporary and passes off. But it's an actualization, again and again I say, it's the actualization of the knowledge within yourself. Then they talk only of that. They talk in the words of chakras, of the centers. That person is this, that person has got this, I have got this. Now on your fingertips, which gives you a perfect answer for everything. Then it looks after you. It protects you. It guides you. As I told you, and guides you in the right way, manner. And how it achieves things is wonderful. So we have to first and foremost understand that we have to have that special personality of a self-realized personality which will really help and care for others. It's not just talking, it's not just reading, it's not just following some false guru, but it is following yourself, which is to show that you are your own master. You become your master and you know everything about everything. This is the potential in all of you. As I said, it is not only for few people, it's not for only black, white people, but it's also meant for people who are uneducated, who are living in the villages, who are very simple people. It works for all of them, and when it works, you'll be amazed how it transforms you and transforms others. And you become so confident about yourself. You don't doubt yourself because there's an absolute knowledge on your fingertips. It is something that is within you which you should achieve. Of course, for this you should know that so far you have not known, so you have to know. As long as you have this attitude, it will work out. I cannot force, Sahaja Yoga cannot force on anyone self-realization. It cannot be forced. It has to be asked for. Unless and until you knock the door, it won't work out. It works out for people only who really want it and who want to become self-realized. As a result, you don't have any responsibilities. It's only the responsibility of the all-pervading power that does everything for you, that looks after you, that guides you and takes you to the right places, to the right situations, and guides you in such a manner that you are amazed. How is it? How is it working? How is it working out? There will be no meaning left to any miracles. But these miracles are not like taking out a diamond and things like that.
But it's a miracle how the circumstances will change, how people will change, how we'll become such a joyous, lovable personality. On this subject, I don't know how many lectures I've given, and there's no end to it. But I would say that you should take your realization and go into our programs, whatever they have, and grow into it. Because you take some time to grow, like a seed sprouts, but it takes time to become a tree. But hardly 1 month at the most. And don't have to pay there also, again I'll tell you. Nothing has to be paid. You just give some time to yourself and it will work out. When you have mastered it, you'll be amazed what you can do. A month at the most. Some people just get it and they don't have to do anything, just they know. But most of the people have to do it. It improves everything, your thinking capacity, in the sense your brains get enlightened. You become a very large-hearted personality. And other things that we think of prosperity and all that, all comes through. This I'm just telling you, like your mother would like to give a castor oil with little chocolate on top. But main thing is you must know yourself how great you are. That is what every mother wants her child to know. That's my only desire is in America, if it spreads in that manner, it will all be a great thing, a great boon for the whole world. May God bless you. Thank you. என்றும் ஸ்ரீ மாதாஜி சொன்ன விடயங்களை அமைதியாக தியான நிலையில் சிறிது நேரம் உள்வாங்குவோம். என்றும் எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து எமது அன்பு தாயாக தெய்வீக குருவாக இருந்து எமக்கு அருமையான அருளுரைகளை தந்து அதன் மூலம் எமக்கு திறமையும் ஞானம் அறிவையும் தந்து எம்மை
தொடர்ந்து வழி நடத்துவதற்கு இரு கரங்களையும் கூப்பி அன்னைக்கமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து குடலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமாதாஜியை வணங்கி இன்றைய தியானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் சூம் வழியாக இணைந்த அனைவருக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும்.